Otherwise, away from YouTube channel 4K. நீங்கள் காலைல டைம் இப்போ 4:30 ஆகிட்டுருக்கு. எங்கே போய்ட்டு போகிறதாட்டி என்ன வேலை செஞ்சுருக்கோன்னா கிச்சனில் சமையல் வேலை இந்தமாரி செஞ்சிட்ருக்கோம். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்ரிங் வேலை போகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது கேட்ரிங் வேலை போனது அது ஃபீல்டாகவே வந்துட்டேன். சென்னைக்கு வந்து 5 மாதம் ஆகிடுச்சு. வேறு ஒரு ட்ரீமோடு வந்தேன். இங்கே சர்வே பண்ணுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, ரூமுக்கு போயிருக்கோம். தங்குற மாதிரி இந்த வேலை தான் கரெக்டாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போது கூட 5 மணிக்கு படித்ததில்லை. இப்போ கேட்ரிங் வேலையில் 5 மணிக்கு அவங்க சொல்கிற டைமில் கரெக்டாக போயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இது அந்த டைமிங் மிஸ் பண்ணால் டிலே ஆகும் சாப்பாடு செய்கிறதுக்கு. அப்புறம் பார்சல் கொடுக்குறது பார்சல் கொடுக்குறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஆச்சு. ஒன் செகண்ட் என்னோடய யூடியூப் சேனல்லே அதிகமாக போன வீடியோஸ் வந்து இன்ஸ்டா இந்த மாதிரி பேசி அனுப்புறது கூட இல்லை. என்ன சரியாக மைக்கில் மொபைலில் பேசுகிறது தான். மைக் அந்த கண்டென்ட்டை பார்த்து யூடியூப்பில் இதேமாரி ஒரு டவுட் இருக்குது. இதேமாரி நம்ம பேசுகிற வீடியோ அந்தளவுக்கு ஆக மாட்டேது. ஏதோ ஒரு யூடியூப்லேருந்து ட்ரோல் பண்ணி போடுற மாரி அந்த வீடியோ எடுத்து போட்டால் டக்குன்னு ஆகுது. அதுவும் ப்ரைவேட்டில் போட்டு ஆனால் பப்ளிக்கில் போட்டால் தான் வியூஸ் அதிகமாகுது. ஆனால் யூடியூப் சேனல் போய் பார்த்தா அனலிஸ்ட்டில் போட்டுடுறாங்க. அனலிஸ்ட்டில் உடைய மொத்தமே 17-18 வியூஸ் தான் போகுது. சப்ஸ்கிரைபர் ஆனும் ஒரே ஒரு வீடியோ தான் பப்ளிக்கில் போட்டது. அந்த வீடியோ திடீர்னு 1,53,000 வியூஸ் போகுது. நான் ஒரு சின்ன யூடியூபர் தானே. அந்த வீடியோ எனக்கு பெருசு. மொத்தம் டோட்டல் வியூஸே 1,53,000 1,70,000 இருக்கும். அந்த ஒரு வீடியோ மட்டுமே எனக்கு 1,43,000 வியூஸ் எடுத்து கொடுத்து அந்த வியூஸரும் ரொம்ப தேங்க்யூ. அதை பார்த்து ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபரும் ரொம்ப தேங்க்யூ. இப்போ கரண்டில் இருக்க 222 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ. குட் மார்னிங், பாய். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பேசுவோம்.